அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு பார்க்க போகிறோம். 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 குரூப் 2 அந்த பொது தமிழில் இருக்கிற சிலபஸ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? 25 கேள்வி தான் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நேற்றைய வீடியோவில் நிறைய நண்பர்கள் அவங்களுடைய ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். மரபு தொடர்களை தேர்ந்தெடு. இங்கே ஒளி மரபு அடிப்படையில் கேட்டிருக்காங்க. காட்டில் ஆந்தை டேஸ், யானை டேஸ். இங்கே என்ன ஒளி மரபு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் ஆந்தை என்பது அலரும், அப்போ அலறியது என்பது சரி. யானை என்பது பிளிரும், பிளிரியது என்பது சரி. இதுதான் ஆன்சர். காட்டில் ஆந்தை அலறியது, யானை பிளிரியது, இதுதான் கரெக்டு. அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்கள். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. எதில் சந்தி பிழை இல்லைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் நேற்றே சொன்னேன், சந்தி பிழை அப்படின்னா வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம், இந்த ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அச்சட்டை என்னுடையது, இது சரியாக தான் வந்திருக்கு. இக்குளம் பெரியது, இதுவும் சரிதான். உப்பக்கம் தாளிடு, இதுவும் சரிதான். அப்பறவை பறந்தது, இதுவும் சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். சரி, ஏன் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை பிரிங்களேன். ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, ஈ கூட்டல் குளம் இக்குளம், ஊ கூட்டல் பக்கம் முப்பக்கம், ஆ கூட்டல் பறவை அப்பறவை. இது பார்த்திங்கன்னா ஆ ஈ ஊ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. சுட்டு எழுத்து, சுட்டெழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இந்த ரூல்ஸை பார்த்துக்கோங்க. நேற்றைய வீடியோவில் நம்ம என்ன ரூல்ஸ் பார்த்தோம்? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இன்றைக்கி ரூல்ஸு சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆ இ உ வந்தாவே கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ இங்கே அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். அலுவலக கலைச்சொற்களை பொறுத்துக. அலுவலக கலைச்சொற்கள். இன்வென்ட்ரி அப்படின்னா சரக்கு பட்டியல், மெமோரண்டம்னா குறிப்பாணை, வெரிஃபிகேஷன்னா சரிபார்ப்பு. அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள். கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? வேற்றுமையை வச்சு கேட்டிருக்காங்க. கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? இதுக்கான விடை ஆறாம் வேற்றுமை. கிழமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. நேற்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமைன்னு பார்த்தோம். முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை அப்படின்னா கிழமை பொருளில் வரும் வேற்றுமை. அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். சரியான இணையை கண்டறிக. இங்கே நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. இதுக்கான பதில் திருவிக்கை எழுதிய நூல் முருகன் அல்லது அழகு. முருகன் அல்லது அழகு சரியாக இருக்குது. பாணிதாசன் எழுதியது புதிய ஆத்திச்சூடி கிடையாது, தவறு. கவிமணி எழுதியது காடு கிடையாது, தவறு. பாரதியார் எழுதியது ஆசிய ஜோதி, தவறு. கவிமணி எழுதியது தான் ஆசிய ஜோதி, பாரதியார் எழுதியது புதிய ஆத்திச்சூடி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக இருக்குது. அப்போ ஒன்று சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள். தவறான இணையை தெரிவு செய்க. அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் வரைனா மலை, சரி. வயமான்னா புள்ளிமான் கிடையாது, தவறு. வயமான்னா என்னங்க? இதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வயமான்னா என்ன கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கடற்கரி அப்படின்னா மதக்கறி, சரி. புலம் அப்படின்னா அறிவு, சரி. அப்போ இங்கே இரண்டாவது ஆப்ஷன் தான் தவறு. அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள். தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தேவநேய பாவாணர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து, இந்த பாட்டு வரி
எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குங்க? இந்த பாட்டு வரி ஏலாதி அப்படிங்கிற நூலில் இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வியை பாருங்கள். இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் கண்டறிக. நல்லா கவனிங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை கண்டறிகன்னு போட்டுறாதீங்க, தவறு. என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஒரு கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை வாசிங்க, அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக்கு பண்ணாமல் இருப்பீங்க. என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இகல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இகல்னா பகைன்னு அர்த்தம். பகை போட்டுடலாமா? தவறு. என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ நட்பு என்பது தான் சரி. இகல் அப்படின்னா பகை, பகைக்கு எதிர்ச்சொல் நட்பு. இதுதான் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். பெயர் சொல்லின் வகை அறிந்து பொறுத்துக. பெயர் சொல்லில் பொதுவாக 4 வகை இருக்குங்க. இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் நிகழ்கால பெயரெச்சம் என்பது பாடுகின்ற மாணவன். எதிர்கால பெயரெச்சம் என்பது ஓடும் குதிரை. எதிர்மறை பெயரெச்சம் என்பது பாடாத பறவை. இறந்த கால பெயரெச்சம் என்பது வந்த பையன். அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. இங்கே வந்து நான் ஆப்ஷன் தவறாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது 2, 4, 1, 3 என்பதுதான் சரி. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். வேர் சொல்லை தெரிவு செய்க. நொந்தான். நொந்தான். இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் நோ என்பது சரி. நொந்தான் இதனுடைய வேர்ச்சொல் நோ. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். கடுமையான வேர்ச்சொல் அறிக. கடுமையான இந்த வார்த்தையிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஒருத்தரை பார்த்து கட்டளை இடுவது போல் இருக்கும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கடு என்பதுதான் சரி. கடுமையான இதுக்கான வேர்ச்சொல் வந்து கடு. அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். மயங்கொலி சொற்களை பொறுத்துக. மயங்கொலி சொற்களை பொறுத்துனுங்க. இது அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. இதுக்கான பதில் இந்த மாறன். மாறன் என்றால் பகைவன். இந்த மாறன் என்றால் காமன், அதாவது மன்மதன். இந்த சேனம் அப்படின்னா பருந்து. இந்த சேனம் அப்படின்னா கல்லணை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. இதுதான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். பிரித்து எழுதுக. யானுன். பிரித்து எழுதுக. இதை பிரிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் யான் கூட்டல் உன் யானுன். யான் கூட்டல் உன் யானுன். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். பாம்பு, நிலம், பூமி ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து எது? பாம்பு, நிலம், பூமி ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து அவ் அப்படிங்கிறதுங்க. அவ் அப்படின்னா பாம்பையும் குறிக்கும், நிலத்தையும் குறிக்கும், பூமியையும் குறிக்கும். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதில் சந்தி பிழை இல்லைங்க? இதுக்கான பதில் 10 பாட்டு என்பது சரி. கதவை திற என்பது சரி. முருங்கை காய் என்பது சரி. வண்டியை பார் என்பது சரி. சரி, ஏன் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு, 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ இதுதான் சரி. சரிங்களா? 8, 10 இந்த 2 நம்பருக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை விரியில், அதாவது 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்தால் அங்கே வல்லினம் மிகும். இந்த ரூல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் கிடையாது. தொகை அப்படின்னா மறைந்து வருதல், விரி என்றால் விரிந்து வருதல். 2ஆம் வேற்றுமை விரியில் தான் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ அங்கே பாருங்கள், கதவை திற ஐ வந்திருக்கா, அப்போ இங்கே வல்லினம் மிகும். முருங்கை காய் ஐ வந்திருக்கா, அப்போ இங்கே வல்லினம் மிகுது. வண்டியை பார் ஐ வந்திருக்கா, அப்போ இங்கே வல்லினம் மிகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது 2ஆம் வேற்றுமை தொகையில் வராது. 2ஆம் வேற்றுமை விரிந்து வந்தால்தான் அங்கே வல்லினம் மிகும். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை உடன் நிகழ்ச்சி பொருளில் தான் வரும். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள்.
சரியான நிறுத்தற்குறி உள்ள தொடரை கண்டறிக. நேற்று இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கான பதில் கண்ணன் நாளை வருவேன் என்றான். இதுதான் சரி. அதாவது இங்கே ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கோள் குறி வந்தால் அதற்கு முன்னாடி காற்புள்ளி வர வேண்டும். இதுதான் ஆன்சர். மற்ற இடங்களில் பாருங்கள், இங்கே வந்து காற்புள்ளி வரல, தவறு. இங்கேயும் வரல, இங்கே வந்திருக்கு ஆனால் மேற்கோள் குறி வரல, ஸோ இதுவும் தவறு. அப்போ இதுதான் ஆன்சர். அதாவது மேற்கோள் குறி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரணும். ஸோ இதுதான் ஆன்சர். கண்ணன் நாளை வருவேன் என்றான். இதுதான் சரி. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். மரபு தொடர்களை பொறுத்துக. இது வந்து அவுட் சோர்ஸுங்க. இதுக்கான பதில் அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம், அக்கு தொக்கு என்றால் ஒட்டுப்பற்று, அடாதுடி என்றால் தீம்பு அல்லது தீச்செயலை குறிக்கும், அடாபிடி என்றால் கொடுஞ்செயலை குறிக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 இதான் விடை. ஆனால் இங்கேயும் பொருத்தமாக நான் வழங்கவில்லை, மாறிவிட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். சரிங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 தான் சரி. நான் வந்து ஆப்ஷன் செட் பண்ணும் பொழுது கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மன்னித்து கொள்ளுங்கள். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 20வது கேள்வி. நரி, பாம்பு, அம்பு, குகை ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத நான் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியலே விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் குரோமில் போயிட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் போட்டிங்கனாவே ஃபஸ்ட் லிங்கில் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிற பிடிஎஃப் தான் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் நான் கேள்வியை கேட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதை படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் ஈ என்பதுதான் சரி. நரி, பாம்பு, குகை ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். அக்கினிக்கும் சாகாத தங்கத்தை போல இந்த பழமொழியால் விளக்கப்படும் உவமையின் பொருள் என்ன? இது வந்து பழமொழி. இந்த பழமொழியால் விளக்கப்படும் ஓமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உறுதித்தன்மை. அக்னியை வைத்து தங்கத்தை சுட்டாலும் தங்கம் மாறாது. ஸோ அதனுடைய உறுதித்தன்மையை தான் இங்கே சொல்கிறாங்க. உறுதித்தன்மை என்பதுதான் சரி. 22வது கேள்வியை பாருங்கள். மயங்கொலி சொற்களை பொறுத்துக. இதுவும் வந்து அவுட் சோர்ஸுங்க. இதுக்கான பதில் செருக்குதல் அப்படின்னா சினத்தல், இந்த செருக்குதல் அப்படின்னா அழித்தல், இந்த சேனை அப்படின்னா அறிவு தூளி, இந்த சேனை என்றால் படையையும் குறிக்கும், சந்தை கூட்டத்தையும் குறிக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். புலித்தோல் வல்லினம் மிக காரணம் என்ன? இங்கே பாருங்கள், வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. வல்லினம் மிக காரணம் என்னங்க? இதுக்கான பதில் 6ஆம் வேற்றுமை தொகை. நம்ம முன்னாடி பார்த்தது 2ஆம் வேற்றுமை விரின்னு பார்த்தோம். இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. தொகைனா மறைந்து வருதல். அப்போ இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு? புலியின் அது தோல், அது அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் என்பதுதான் சரி. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இதில் வந்துள்ள ஆகு பெயர் என்ன? இது எக்ஸாமில் வந்த வினாங்க. இப்போ நடந்த டெட் எக்ஸாமில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான பதில் கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாவாகு பெயர். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. எதிர்ச்சொல்லை கண்டறி எத்தனைக்கும். இதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணுங்க. எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ முயலாமை என்பதுதான் சரி. எத்தனைக்கும் எதிர்ச்சொல் முயலாமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் பயிற்சி எடுத்தோம்னா தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த வீடியோக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.